வெல்கம் டு ஸ்பிரிச்சுவல் ஸ்பார்க்லைட். இந்த வீடியோவில் வள்ளலாரை பற்றிய வரலாற்றையும் சுவாரஸ்யமான தகவல்களையும் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரத்தின் வடமேற்கே 20 கிலோமீட்டர் தொலைவில் கடலூருக்கு அருகே அமைந்திருக்கும் மருதூர் என்னும் ஒரு சிறிய கிராமம் உள்ளது. அந்த ஊரின் கணக்கு பிள்ளையாகவும் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லித்தரும் ஆசிரியராகவும் விளங்கியவர் ராமையா. இவர் மனைவி பெயர் சின்னம்மையார். திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரிக்கு அருகிலுள்ள சின்ன காவணத்தில் பிறந்து வளர்ந்தவர். ராமையாவுக்கு 6வது மனைவியாக வாழ்க்கைப்பட்டவர் சின்னம்மையார். அவருக்கு முன் திருமணம் செய்த 5 மனைவியருக்கும் குழந்தை பேரின்றி ஒருவர் பின் ஒருவராக இறக்கவே ராமையா இவரை 6வது மனைவியாக மணம் புரிந்தார். ராமையா மனைவி சின்னம்மை தம்பதிக்கு 5 குழந்தைகள் பிறந்தன. சபாபதி, பரசுராமர் என்ற ஆண் குழந்தைகளும் உண்ணாமுலை, சுந்தரமாள் என்ற பெண் மக்களும் பிறந்து 5வதாக 1823ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 5ஆம் நாள் ஞாயிறு மாலை 5:54 மணி அளவில் ஓர் ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு ராமலிங்கம் என பெயர் சூட்டினர். பிறந்த குழந்தைகளை முதலில் கோயிலுக்கு எடுத்துச் சென்று வழிபடுவது அக்கால வழக்கம். அவ்வாறே ராமலிங்கம் அவதரித்த 5ஆம் மாதம் ராமையா தன் மனைவி மக்களுடன் சிதம்பரம் சென்று வழிபட்டார்கள். சிதம்பரத்தில் உள்ள சிறுசபையில் நடராஜ பெருமானை வழிபட்ட பின் சிதம்பர சகசியம் என்னும் திரையை தூக்கி தரிசனம் காட்டப்பெற்றது. அனைவரும் தரிசித்தனர். அந்த சமயம் கைக்குழந்தையாகிய ராமலிங்கமும் தன்னுடைய தாயின் கரங்களில் இருந்து கொண்டு தரிசித்தார். அனைவருக்கும் இரகசியமாயிருந்த சிதம்பர ரகசியத்தை 5 மாத குழந்தையாக இருந்த ராமலிங்க பெருமனாருக்கு வெட்ட வெளியாக புலப்பட்டது. இறைவன் ரகசியத்தை வெளிப்படையாக காட்டி அருளினார். திரை தூக்க தாம் அருள் வெளியாக கண்ட அனுபவத்தை அவருடைய 49ஆம் ஆண்டில் திருவருப்பா 6ஆம் திருமுறையில் அருள் விளக்கமாலை என்னும் தலைப்பில் அருட்பாடலாக எழுதி வெளிப்படுத்துகிறார். தான் குழந்தையாக இருந்தபோது சிதம்பரம் அழைத்துச் சென்ற தாய் தந்தையர் யாரும் அவரிடம் சொல்லவில்லை. அவர்களும் இல்லை. அவருக்கு வேறு யாரும் சொல்லவில்லை. அப்படி இருந்தும் அவருக்கு எப்படி அந்த நிகழ்ச்சி தெரியும்? எல்லாம் இறைவன் காட்டியது, இறைவன் சொல்லியது. இறைவனுடைய குழந்தையாயிற்றே. இறைவனால் அனுப்பி வைத்த குழந்தை என்பதால் அவருக்கு அனைத்தும் வெளிப்படையாக காட்டியதை மக்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளார். ராமலிங்க பெருமானை சிறுவயதிலேயே அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஆட்கொண்டார் என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். ராமலிங்கம் பிறந்த 8ஆம் மாதத்தில் தந்தை ராமையா காலமானார். சின்னம்மை தன் குழந்தைகளின் எதிர்காலம் கருதி பிள்ளைகளை அழைத்து கொண்டு தாம் பிறந்த ஊரான பொன்னேரிக்கு அடுத்த சின்ன காவணம் சென்றார். சில காலம் சின்ன காவணத்தில் வாழ்ந்த பின்பு தம் மக்களுடன் சென்னைக்கு குடிபெயர்ந்தார். குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் கருதி சென்னைக்கு வந்து சேர்ந்தார். சென்னையில் பெத்துநாயக்கன்பேட்டை வீராசாமி பிள்ளை தெருவில் உள்ள வீட்டில் குடிபெயர்ந்தார்கள். இன்னும் அந்த வீடு சென்னையில் வழிபடும் தலமாக உள்ளது. அந்த வீட்டில் இருந்து கொண்டு மூத்த மகன் சபாபதி காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி அவர்களிடம் கல்வி பயின்றார். பின் புராண சொற்பொழிவில் வல்லவரானார். சொற்பொழிவுகளுக்கு சென்று வருவதன் மூலம் கிடைக்கும் பொருளை வைத்துக்கொண்டு குடும்பம் நடத்தி வந்தார். ராமலிங்க பெருமானுக்கு பள்ளி பருவம் எய்தியதும் அண்ணன் சபாபதி தாவே கல்வி பயிற்சியை தொடங்கி வைத்தார். பின்னர் தான் பயின்ற ஆசிரியராகிய காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி அவர்களிடம் கல்வி கற்க அனுப்பி வைத்தார். ஆசிரியர் சபாபதி சக மாணவர்களுடன் அமரச் சொன்னார். ராமலிங்கமோ தனியாக அமர்ந்து கொண்டார். அதை கவனித்த ஆசிரியர் கண்டுகொள்ளாதது போல் பாடம் நடத்த ஆரம்பித்தார். அன்று ராமலிங்கத்திற்கு முதல் நாள் முதல் பாடமாகும். ஆசிரியர் சொல்ல அனைத்து மாணவர்களும் சொல்ல வேண்டும். ஆசிரியர் சொன்ன பாடல் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்ற பாடலை ஆசிரியர் சொல்ல ராமலிங்கம் சொல்லாததை கவனித்த ஆசிரியர் ஏன் நீ சொல்லவில்லை என்று கொஞ்சம் அதட்டலான குரலில் கேட்டார். அதற்கு தயங்கி பதில் சொல்லாமல் இருந்தார் ராமலிங்கம். மீண்டும் நான் கேட்கிறேன், பதில் சொல்லாமல் மௌனமாக இருக்கிறாய், வாய் திறந்து பேசுடா என்று மிரட்டுவது போல் கேட்டார் ஆசிரியர். ராமலிங்கம் பதில் சொல்ல ஆரம்பித்தார். ஐயா, நீங்கள் நடத்திய பாடத்தில் நல்ல கருத்துகள் உள்ளது. ஆனால் ஒவ்வொரு வரியிலும் அமங்கலமான வார்த்தையில் முடிகிறது. ஆதலால் நான் அப்படி சொல்ல விரும்பவில்லை என்று பதிலளித்தார். ஆசிரியருக்கு கோபம் வந்துவிட்டது. என்ன அருமையான கருத்து கலந்த வரிகள் உள்ள பாடலாகும், அதை போய் அமங்கலம் என்று சொல்கிறாய்? அப்படியானால் நீ பெரிய அறிவாளியா? உங்கள் அண்ணன் சபாபதி என்னிடம் பயின்று இன்று பெரிய புராண சொற்பொழிவாளராகி குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தி வருகிறார். அவருடைய தம்பியாகிய நீ இப்படி குதர்க்கமாக பேசுகிறாயே என்று வினவியதுடன் அப்படியானால் நீயே ஒரு பாடலை சொல் பார்ப்போம் என்று கிண்டலாக அதட்டி கேட்டார். ராமலிங்கம் மிகுந்த மரியாதையுடன் பாடலை பாட ஆரம்பித்தார். அவர் பாடிய பாடல் வருமாறு: ஒருமையுடன் நினது மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும். மறுவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும், உனை மறவாது இருக்க வேண்டும்.
மதி வேண்டும், நின கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் என வேண்டும் வேண்டும் என்று முடியும் பாடலை பாடி காட்டினார். அதை கேட்ட ஆசிரியர் அதிசயித்து போயினார். அனைத்து மாணவர்களும் ஆச்சரியத்தில் அமைதியாயினார்கள். ராமலிங்கம், உனக்கு பாடம் சொல்லும் தகுதி எனக்கு இல்லை, ஏதோ சிறு பிள்ளை என்று மிரட்டி திட்டிவிட்டேன், என்னை மன்னித்துவிடு என்று குரல் கம்மிடவும் குருநா உளரவும் படபடத்து பதில் உரைத்தார். ராமலிங்கரின் அறிவு தரத்தையும் பக்குவ நிலையையும் கந்தக்கோட்டம் சென்று கவி பாடும் திறமையையும் கண்ட மகாவித்வான் ராமலிங்கம் கல்லாது உணரவும் சொல்லாது உணர்த்தவும் அறிவில் வல்லவர் என்று உணர்ந்து கல்வி கற்பிப்பதை கைவிட்டுவிட்டார். அன்றிலிருந்து பள்ளிக்கு செல்லாமல் சென்னையில் உள்ள கந்தசாமி கோவிலுக்கு சென்று கந்தக்கோட்டத்து முருகனை வழிபட்டு மகிழ்ச்சி அடைந்தார். இளம் வயதிலேயே இறைவன் மீது பல பாடல்கள் இயற்றி பாடினார், எழுதினார். ராமலிங்க பெருமான் எந்த பள்ளியிலும் பயின்றதில்லை, எந்த ஆசிரியரிடத்தும் படித்ததில்லை, எவரிடத்தும் உபதேசம் பெற்றதில்லை, எவரிடத்தும் தீட்சை பெற்றதில்லை. சரியை, கிரியை, யோகம், ஞானம் போன்ற ஆன்மீக பயிற்சி பெறவில்லை. கற்க வேண்டுவனவற்றை இறைவனிடமே கற்றார், கேட்க வேண்டுவனவற்றை இறைவனிடமே கேட்டார். கல்வியும் கேள்வியும் பதிலும் கருத்தும் இறைவனிடமே பெற்றதே தவிர வேறு யாரிடமும் கேட்கவில்லை, கற்கவில்லை. வேறு எந்த நூல்களில் இருந்தும் படித்து தெரிந்து கொள்ளவில்லை என்பதை உலக மக்கள் அனைவரும் அறிந்து புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் ராமலிங்க பெருமானாரை பள்ளியில் பயிற்றாது தானே கல்வி பயிற்றினார். குமார பருவத்திலே என்னை கல்வியில் பயிற்றும் ஆசிரியரை இன்றையே என் தரத்தில் பயின்று அறிதற்கு அருமையான கல்வியை என் உள்ளகத்தே இருந்து பயிற்றுவித்து அருளினீர். கல்வி கற்க பள்ளிக்கு செல்லாத ராமலிங்கம் வீட்டிலும் தங்காமல் பள்ளிக்கும் செல்லாமல் நாள்தோறும் சென்னையில் உள்ள கந்தசாமி கோவிலை வழிபட்டு மகிழ்ச்சி அடைந்தார். கந்தசாமி கோவில் என்று வழங்கப்பெற்ற அதனை கந்தக்கோட்டம் என வழங்கத் தொடங்கியவர் ராமலிங்க பெருமானாரே. மேலும் அனைத்து தெய்வங்களை பற்றியும் போற்றி வழிபட்டு பாடல்கள் இயற்றியுள்ளார். அடுத்து அந்த தெய்வங்கள் எத்தனையமானது, அவைகளின் சக்தி ஆற்றல் எந்த அளவிற்கு உள்ளது, அந்த தெய்வங்கள் எங்கு இருந்து தங்களுக்கு ஆற்றலையும் சக்தியையும் பெறுகின்றன, அவைகளுக்கு சக்தியும் ஆற்றலும் கொடுக்கும் மாபெரும் சக்தியும் ஆற்றலும் உள்ள தெய்வம் எங்கே உள்ளது, அதன் தன்மை என்ன, உண்மை என்ன, உருவம் என்ன, எப்படி செயல்படுகிறது என்பதை தான் எழுதிய திருவருட்பா 6ஆம் திருமுறையில் வெளிப்படையாக காட்டியும் சொல்லியுள்ளார். ஒரு கட்டத்தில் மீண்டும் சென்னைக்கே வந்த ராமலிங்கம் அடிக்கடி கந்தசாமி கோவிலுக்கு சென்றார். கந்தக்கோட்டத்து முருகனை வழிபட்டு மகிழ்ச்சி அடைந்தார். இளம் வயதிலேயே இறைவன் மீது பல பாடல்கள் இயற்றி பாடினார். பள்ளிக்கும் போகாமல் வீட்டிலும் தங்காமல் கோவில்களில் சுற்றி வந்த ராமலிங்கத்தை அண்ணன் சபாபதி கண்டித்தார். ஆனால் ராமலிங்கம் அவருக்கு கட்டுப்படவில்லை. எனவே அண்ணன் தன் மனைவி பாப்பாத்தி அம்மாளிடம் ராமலிங்கத்துக்கு சாப்பாடு போடுவதை நிறுத்துமாறு கடுமையாக உத்தரவிட்டார். பாசமான அன்னையின் வேண்டுகோளுக்கு இணங்கிய ராமலிங்கம் அண்ணனுக்கு தெரியாமல் வீட்டின் பின்புறம் வழியாக வந்து அன்னையின் உபசரிப்பால் உணவு அருந்திவிட்டு செல்வது வழக்கமாக கொண்டார். ஆனாலும் அண்ணனுக்கு தெரிந்தும் தெரியாதது போல் இருப்பார். ராமலிங்கம் உணவை பற்றி எப்போதும் நினைத்ததில்லை. பசி என்பது என்னவென்று தெரியாமல் இறைவன் மீது பற்று கொண்டு தோத்திரம் செய்வதும் பாடல் இயற்றுவதுமே அவர் பெரும்பணியாக கொண்டார். வீட்டில் உணவு இல்லாவிட்டாலும் அவர் பசியை அறிந்து இறைவனே உணவு வழங்கி பசியை போக்கியுள்ளார். அவருடைய தந்தையார் திதி வந்தது. அவருடைய அன்னார் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்து நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையும் அழைத்து விருந்து ஏற்பாடு செய்து வழிபட்டு அனைவருக்கும் உறவு பரிமாறிக்கொண்டு இருந்தார். அந்த நேரத்தில் தம்பி ராமலிங்கம் வீட்டில் இல்லை. அதை நினைத்து அன்னியார் மிகவும் வேதனைப்பட்டார். அன்று இரவு ராமலிங்கம் எப்போதும் போல் மாலை இரவு நேரத்தில் வந்தார். அன்னியார் அழுது கொண்டே அவருக்கு உணவு படைத்தார். அதை கண்ட ராமலிங்கம், ஏன் அண்ணி அழுகிறீர்கள் என்று கேட்க, அனைவரும் வந்து கலந்து கொண்டு சூடாக உணவு உண்டுவிட்டு சென்றார்கள். நீ ஆரிய உணவை யாருக்கும் தெரியாமல் வந்து உண்கிறாயே, அதை நினைத்து வருத்தமாகவும் வேதனையாகவும் உள்ளது. நீ இனிமேல் வெளியில் எங்கும் செல்லாமல் உன் அண்ணன் சொல்படி கேட்டு வீட்டில் தங்கியிருப்பாய் என்று அன்பு கட்டளையிட்டார். அன்னையின் அன்புக்கு கட்டுப்பட்டு, சரி அண்ணி, வீட்டிலே தங்குகிறேன். ஆனால் எனக்கு ஒரு விண்ணப்பம், எனக்கு தனியாக ஒரு அறையை கொடுங்கள், அங்கு நான் தனிமையில் தங்கிக் கொள்கிறேன் என்றார். உன் விருப்பப்படியே உங்கள் அன்னாரிடம் சொல்லி ஏற்பாடு செய்கிறேன் என்றார். வீட்டில் தங்கி படிப்பதாக உறுதியளித்தார். ராமலிங்கத்துக்கு வீட்டில் மாடி அறை ஒதுக்கப்பட்டது. புத்தகங்களோடு அவர் மாடி அறைக்கு சென்றார். சாப்பிடும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் அறையிலேயே தங்கி முருக வழிபாட்டில் தீவிரமாக ஈடுபட்டார். ஒரு நாள் சுவரில் இருந்த முகம் பார்க்கும் கண்ணாடியில் தணிகை முருகன் தனக்கு காட்சியளித்ததாக பரவசப்பட்டு பாடல்கள் பாடினார். சீர்கொண்ட தெய்வவதனங்கள் ஆறும் திகழ் என்ற பாடல் வாயிலாக இறைவன் எப்படி காட்சி கொடுத்தார் என்பதை வெளிப்படுத்துகின்றார். இவற்றை படிக்கும் சமயவாதிகள், சன்மார்க்கிகள் மற்றும் பலர் தணிகை முருகன் கண்ணாடியில் ராமலிங்கத்திற்கு காட்சி கொடுத்தார் என்று நினைத்து கொண்டும் உண்மை என்றும் பேசி வருகிறார்கள். அவை உண்மை அல்ல என்பதை, பின்னாளில் முருகன் என்பது யார், அதற்கு என்ன பொருள் என்பதை அவரே தெரியப்படுத்துகின்றார். அதை ஊன்றி படித்து பார்த்தால் உண்மை விளங்கும். சென்னையில் மிகவும் பிரபலமானவர் சோமு செட்டியார் என்பவராகும்.
தங்கம் வைரம் வியாபாரம் செய்யும் தொழிலுடையவர். அவர் ஒவ்வொரு வருடமும் ஆன்மீக சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து பெரிய பெரிய வித்வான்களை வரவழைத்து சொற்பொழிவு நிகழ்த்துவது வழக்கம். அந்த வருடம் ராமலிங்கம் அன்னார் சபாபதியை புராண சொற்பொழிவுக்கு ஏற்பாடு செய்திருந்தார். சபாபதி என்றால் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். புராண சொற்பொழிவு செய்யும் அண்ணன் சபாபதிக்கு அன்று உடல்நலம் குன்றியதால் ஒப்புக்கொண்ட சொற்பொழிவுக்கு செல்ல முடியவில்லை. எனவே அவர் தம்பி ராமலிங்கத்திடம் சொற்பொழிவு நடக்க உள்ள இடத்திற்கு சென்று சில பாடல்களை பாடி தான் வர முடியாத குறையை தீர்த்துவிட்டு வருமாறு கூறினார். அதன்படி ராமலிங்கம் அங்கு சென்றார். இதன் தொடர்ச்சி பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.